சேலம் ஜாகீர் அம்மாபாளையத்தில் முதிய தம்பதி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய வட மாநிலத்தவரை அவர் குறித்தான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. சேலமில் இரட்டை கொலை நடந்த விஷயத்துல அந்த வட மாநிலத்தவர் கைது செஞ்சிருந்தாங்க. இந்த கொலையில சம்பந்தப்பட்ட அந்த வட மாநிலத்தவருடைய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்குது. இது குறித்தான உங்களுடைய கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக சேலம் மாவட்டம் சூரமங்கலம் அருகே உள்ள ஜாகீர் அம்மாபாளையம் எட்டுக்குட்டை தெருவை சார்ந்த பாஸ்கர், இவரது மனைவி வித்யா மளிகை கடை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் வீட்டின் முன்பகுதியில் உள்ள மளிகை கடையை திறந்துவிட்டு பாஸ்கர், அவரது மனைவி வித்யாவும் வீட்டில் இருந்துள்ளனர். கடைக்கு வந்த மகன் ஆனந்த் கடையில் யாரும் இல்லை என வீட்டில் சென்று பார்த்தபோது வீட்டில் இருவரும் இரத்த வெள்ளத்தில் கிடந்த சம்பவம் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. மேலும் அதனால் தாய் வித்யா சிறிது நேரத்தில் துடிதுடித்து இறந்துவிட்டார். படுகாயமடைந்த பாஸ்கரை சிகிச்சைக்காக சேலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல நிலையில் அந்த வழியிலேயே பரிதாபமாக அவரும் உயிரிழந்தார். இருவரும் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் மர்ம நபர்கள் கடுமையாக தாக்கி அவரை நிலைக்குலைவு செய்த நிலையில் சம்பவ இடத்திலே அவரும் மயங்கி இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக சூரமங்கலம் போலீசார் விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் தம்பதி கொலை செய்ததாக அதே பகுதியை சார்ந்த பீகாரை சார்ந்த சந்தோஷ் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் மளிகை கடை நடத்தி வரும் பாஸ்கர், அவரது மனைவி கொலை செய்யப்பட்ட நிலையில் தம்பதி கொலை செய்துவிட்டு 10 சவரன் தங்க நகையை சந்தோஷ் கொள்ளையடித்தது போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் கடன் தொல்லையால் திட்டமிட்டு தம்பதியை கொலை செய்து நகை கொள்ளையடித்து கைதான சந்தோஷ் வாக்குமூலம் அளித்துள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தோஷிடம் இருந்து 10 பவுன் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இந்த கொலை சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி உள்ளது. இந்த கொலை சம்பவமானது அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கிருஷ்ணமூர்த்தி.